ரிஷப ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா புதன்கிழமை விடியும் போதே சந்திராஷ்டமம். புதன்கிழமை அதிகாலை 3:15, அதாவது ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை 3:15 வெள்ளிக்கிழமை மத்தியானம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12:08 வரைக்கும், புதன்கிழமை முழுக்க, வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை முழுக்க, வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணி வரைக்கும் 2 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் கண்டிப்பா கெடுதலை பண்ணாதுங்க. ஆணி மூலம் என்கின்ற அபாரமான ஒரு பௌர்ணமி அமைப்பு இப்போது இருக்கிறது. உண்மையை சொல்ல போனா இந்த வியாழக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளும் பணவரவுகள் வரும். சந்திராஷ்டமத்தை தலைகீழா நடக்கும். எப்பவுமே சந்திரன் குருவின் பார்வையில் இருந்தாலோ, தானே பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பில் இருந்தாலோ, சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லாமல் இருந்தாலோ மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே சந்திராஷ்டமத்தை பத்தி இந்த வாரம் எந்த ரிஷபராசிக்காரரும் கவலைப்பட தேவையில்லை. வாரத்தின் ஆரம்பம் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட 8, 9, 10 ஆகிய இடங்களில் சந்திரன் இருப்பது தொழில் முன்னேற்றம், பதவி, பட்டம், படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ராசிநாதனே ராசியில வலுவாக இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசியில வலுவாக இருப்பது தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதனால கெடுதல் இருந்தா தான் சொல்ல முடியும். அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளை கேட்டார் போல இப்போது நான் சொல்லக்கூடிய நன்மைகள் வேணா கொஞ்சம் குறையலாம். அதுக்காக அப்படி கஷ்டம் ஆயிடும், இப்படி கஷ்டம் ஆயிடும், அவர் உங்களை அடிச்சிருவாரு, இப்படி ஒண்ணு ஆயிடும், அந்த மாதிரி ஒரு கெடுதல் நடந்தணும், இந்த மாதிரி ஒரு கெடுதல் நடந்தணும்னு சொல்றதுக்கு இந்த வாரத்துல ஒண்ணு இல்லைங்க. இயல்பான ஒரு நல்ல வாரமா தான் இருக்குது. உங்க முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே எதையும் முயன்றீர்களே ஆனால் அது அப்படியே நடக்கக்கூடிய சந்திராஷ்டம தினத்தன்றைக்கு கூட ஆணி பௌர்ணமி அமைப்பாக இருப்பதால், குருவின் பார்வையிலையும் சந்திரன் இருப்பதால், ராசி வலுவாக இருப்பதால் கெடுதல்கள் நடக்காத மிகவும் நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும்.